பாடசாலைகளில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள். 8 மணித்தியாலம் படிக்கிறார்கள். மாலை நேரங்களிலே 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் என்று டியூஷனிலே நேரத்தை கழிக்கிறார்கள். போதாக்கரைக்கு நைட் கிளாஸ் என்று இரவு பகலாக கிளாஸ் நடக்கிறது. நான் இந்த புள்ள குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்ற விடயத்துக்கு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நமக்கு விடையில்லாத சமுதாயமாக இருக்கிறோம். இன்னைக்கு குர்ஆன் மதரசாக்களை நடத்த முடியாது. குர்ஆன் நடத்துறா ஆசிரியர்கிட்ட கேட்டது நடத்தேலா என்ன புள்ள வந்த பாட்டிலே திரும்ப விடக்கிறது டியூஷனுக்கு போகிறது. அதுக்கு முளைக்கக்குள்ளே டியூஷன், நேசரியில் டியூஷன், 1ஆம் ஆண்டில் டியூஷன், 2ஆம் ஆண்டில் டியூஷன், 3ஆம் ஆண்டில் டியூஷன், கடைசியில் டியூஷன் 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 என்று முழுமையாக அதற்குள்ளே பிள்ளைகள் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். குர்ஆன் ஓதுறது தெரியாது. ஒரு பிள்ளை 1ஆம் ஆண்டில் 2ஆம் ஆண்டில் 3ஆம் ஆண்டில் குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கப்புறம் படிக்காது. நாங்கள் ஸ்காலர்ஷிப் என்ற அந்த கலாச்சாரத்தின் காரணமாக 3ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் பிஸியாக்கப்படுகிறார்கள். டியூஷன் கலாச்சாரத்துக்குள்ளே முழுமையாக உள்வாங்கப்படுகிறார்கள். 3ஆம் ஆண்டில் இருந்து 4ஆம் ஆண்டில் இருந்து பிள்ளை குர்ஆன் ஓதல்ல. 5ஆம் ஆண்டு அவர் ஸ்காலர்ஷிப் இருந்த பெரிய ஆள் திரும்ப பிள்ளையோட சேர்ந்து குர்ஆன் ஓத வரமாட்டார். எனவே இப்படியான விபரீதங்கள் நடைபெறுவதற்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற கல்வியாளர்கள், கல்வி சமூகம் கட்டாயமாக பொறுப்பு சொல்ல வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பெறுகின்ற மிகப்பெரிய புள்ளி விவரம் அது. குர்ஆன் ஓத தெரியாத மிகப்பெரிய ஒரு பரம்பரை உருவாகி வருகிறது. எனவே இந்த பரம்பரைகளை பள்ளிவாசல்களோடு தொடர்படுத்தி வைக்கின்ற, பள்ளிவாசலோடு நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துகின்ற, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற உத்திகளையும் வழிமுறைகளையும் கையாண்டு அவர்களை இந்த சமூகத்தோடு தொடர்பாக வச்சுக் கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உள்ள குர்ஆன் மதரசாக்கு போனா குர்ஆனை மட்டும் ஓத படிக்கிறதில்லை, தங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் அன்றைக்கு நிறைய பிள்ளைகள்கிட்ட அந்த அறிவும் இல்லை. நான் சொன்ன அந்த நேர்முகக்கு பரீட்சைக்கு வந்த பிள்ளைகள் 40 பேரில் 30 பேருக்கு அத்தஹியாத்து தெரியாது. ஓயில் படிக்கிற பிள்ளை அத்தஹியாத்து தெரியாது, வஜ்ஜஹத்து தெரியாது, ஒவ்வொரு தொழுகையின் சந்தர்ப்பங்களில் ஓதுகின்ற போது ஓதல் தெரியாது. இப்படியான புரள்வான சூழ்நிலைக்கு இன்றைய கல்வி சூழலில் நாம் எல்லோரும் பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம்.